பாராமெடிக்கல் கவுன்சிலிங்காக பல்வேறு வகையான அப்டேட்டை உங்களுக்காக நம்ம ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலில் உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இந்த ரவுண்டு 2ல் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு எப்படி நம்ம பார்க்குறது. போன வருஷம் எப்படி இருந்துச்சு 2023ல் அந்த 1வது ரவுண்டு முடிஞ்சு 2வது ரவுண்டுக்கு அந்த சீட்டு வேக்கன்சி எப்படி இருந்துச்சுன்னு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்போ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாணவர்கள் நிறைய பேருக்கு பல குழப்பம் வந்து இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த 1வது ரேங்க்லேருந்து 19,466 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் 2வது ரவுண்டுக்கு வரப்போகிறாங்க. அவங்க தான் 2வது ரவுண்டுக்கு வரப்போகிறாங்க. 200 கட் ஆஃப்லேருந்து 160 கட் ஆஃப் வரை இருக்கக்கூடிய மாணவர்கள். அப்புறம் 2வது ரவுண்டு நடக்கும். அப்புறம் 2வது ரவுண்டில் ஏ அப்படின்னு ஒன்று நடக்கும். 2வது ரவுண்டில் பி அப்படின்னு ஒன்று நடக்கும். அப்புறம் மாப்அப் கவுன்சிலிங் நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வரப்போகுது, பிரைவேட் காலேஜ். அப்புறம் இந்த 2வது ரவுண்டில் ஏ அப்படின்னு ஒன்று நடக்குதுல்ல, 2வது ரவுண்டு ஏ, 2வது ரவுண்டு பி. இந்த ஏலையும் பிலையும் கவர்மெண்ட் காலேஜ் வராது. அப்புறம் மாப்அப் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜ் வரும். இந்த மாப்அப் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னா, உங்களுக்கு சீட்டு கிடைச்சி ஒரு இந்த மாப்அப் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜில் சீட் இருந்தால், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் சீட்டு கிடைச்சிருந்தா கூட மாப்அப் கவுன்சிலிங்க்கு மாறிக்க முடியும். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோமா. போன வாட்டி சீட் மேட்ரிக்ஸ் அந்த 1வது ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு போன வருஷம் வெளிவந்திருக்கக்கூடிய அந்த சீட் மேட்ரிக்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். மாணவர்களே, உங்கள் ஃப்ரெண்டு எல்லாட்டையும் சொல்லுங்கள், கட்டாயமாக சீட்டெல்லாம் அவைலபிலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு யாரோ ஏமாத்திருப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன். போன வாட்டி பாருங்களேன், பிஃபார்முக்கு வந்து 2வது ரவுண்டில் கலந்துக்கிட்ட மாணவர்கள் யார், கலந்துக்க போகிற மாணவர்கள், போன வாட்டி கலந்துக்கிட்ட மாணவர்கள் 1வது ரேங்க்லேருந்து ஒரு 25,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அவ்வளோ பேர் கலந்துக்கிட்டமே எவ்வளோ சீட்டு வந்து இருந்திருக்கு, 33 சீட்டு வந்து பிஃபார்முக்கு சீட்டு இருந்திருக்கு போன வருஷம். இது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுங்கிறது எப்போ தெரியும்? அக்டோபர் 5ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். அக்டோபர் 5ஆம் தேதி இல்லாட்டி 4ஆம் தேதி, 5ஆம் தேதி தெரிஞ்சிடும். பாருங்களேன், பிஎஸ்சி நர்சிங்க்கு போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேல் இதில் 8 சீட் அவைலபிலிட்டியாக இருந்திருக்கு போன வாட்டி 2023ல் 2வது ரவுண்டில். பிஎஸ்சி நர்சிங்கு ஃபீமேலுக்கு 57 சீட்டு வந்து போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2023ல் சீட் அவைலபிலிட்டியாக இருந்திருக்கு. இந்த பிடிஎஃப்பை நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சீட்டு இருக்குன்னு பாருங்கள். இதில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் போன வாட்டி எவ்வளோ சீட் இருந்திருக்குங்கிறதையும் நான் காமிக்கிறேன். அதே போல் பிபிடி கோர்ஸுக்கு 29 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்எல்பி கோர்ஸுக்கு 9 சீட் அவைலபிலிட்டியாக இருந்திருக்கு. அதான் நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் காலேஜை மாணவர்கள் 1வது ரவுண்டில் எடுக்கவே மாட்டாங்க. 2வது ரவுண்டுலையும் எப்படி எடுப்பாங்க? 1வது ரவுண்ட்லேயும் எடுக்கல, 2வது ரவுண்ட்லேயும் அந்த மாணவர்கள் தான் வரப்போகிறாங்க. அப்போ அந்த மாணவர்கள் விட்டுருவாங்க. ஸோ இது எல்லாமே மாப்அப் கவுன்சிலிங் தான் போகுது. ஸோ நான் போன வருஷத்தின் அடிப்படையில் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா. இப்போ நடக்க போகிறது அக்டோபர் 5ஆம் தேதி தான் தெரியும். பாருங்களேன், அதுக்கு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது சீட்டு? போன வாட்டி வந்து 59 சீட் அவைலபிலிட்டியாக இருந்திருக்கு 18 காலேஜில். அதே போல் பிஎஸ்சி ரேடியோதெரபி டெக்னாலஜி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி 5 காலேஜில் 24 சீட்டு 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிஎஸ்சி கார்டியோ பல்மரி டிஃப்யூஷன் டெக்னாலஜிக்கு போன வாட்டி வந்து 4 காலேஜ்லாம் இருந்திருக்கு, 9 சீட்டு 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிஓடி போன வருஷம் 2 காலேஜ்லாம் இருந்திருக்கு, 15 சீட்டு 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்டம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 காலேஜில் இருந்திருக்கு, 34 சீட்டு 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. அதே போல் போன வருஷம் வந்து பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி இதில் வந்து போன வருஷம் வந்து டோட்டலாக 13 காலேஜஸ் இருந்திருக்கு, 57 சீட்டு 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. அதே போல் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜிக்கு வந்து போன வருஷம் மொத்தமாக 17 காலேஜ் இருந்திருக்கு, அதில் 58 சீட்டு வந்து போன வருஷம் 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. அதே போல் போன வருஷம் பிஎஸ்சி கார்டியா டெக்னாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து போன வருஷம் 10 காலேஜ் இருந்திருக்கு, இதில் 25 சீட்டு 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 8 காலேஜ் இருந்திருக்கு, 27 சீட்டு 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. அதே போல் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 52 சீட்டு வந்து 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு போன வருஷம். நான் போன வருஷத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கேன் 13 காலேஜில். அதே போல் பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டுக்கு போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 13 காலேஜில் சீட் இருந்திருக்கு, அதில் 50 சீட்டு 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஆசிரியன் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜியில் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 12 காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு, அதில் 58 சீட்டு 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. அதே போல் போன வருஷம் பிஎஸ்சி
ரெசிபிரேட்டரி தியரிஃபி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 9 காலேஜில் இருந்திருக்கு. 44 சீட்டு வந்து 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து 7 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காலேஜில் இருக்குது. அது 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 3 காலேஜில் இருக்குது. 7 சீட்டு 2வது ரவுண்டுக்கு வந்திருக்கு. பிஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்துருச்சுங்க. இப்போ தான் இதை எடுக்கிறதுக்கு பல பேர் பெரிய ஆர்வத்தோடு இருக்கீங்களா? இந்த வருஷம் எப்படி சீட் மேட்ரிக்ஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் போன வருஷத்தின் அடிப்படையில் பிஃபார்முக்கு எவ்வளோ சீட் இருக்குன்னு பாருங்கள். அப்பா, நிறைய சீட்டு இந்த வருஷமே எத்தனை கல்லூரிகள் வரப்போகுதுன்னு தெரியல. 18, 19, 20 அப்பா, ஏகப்பட்ட காலேஜ் வந்து வந்துருச்சுப்பா. பணம் தான் இங்கே. ஐயோயோ, பிஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் மட்டுமே 1,30,000 வாங்குறாங்க. 85,000 1,30,000. பகல் கொள்ளையால இருக்கு. அவ்வளோ பணம் வாங்குறாங்க. ஃபீஸ் அவ்வளோ பணம் வாங்குறாங்க. என்ன பண்ணுறது? ப்ரைவேட் காலேஜ் அதில் 25,000 வேறு ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்குலாம் கம்மி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்க்குலாம் கொஞ்சம் கம்மியாக வாங்குறாங்க. போன வருஷம் மட்டும் பிஃபார்ம் கோர்ஸுக்கு 5,259 சீட்டு வந்து பிஃபார்முக்கு இருந்திருக்கு போன வருஷம். 86 காலேஜில் பார்த்துங்கப்பா போன வருஷம். இதில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். 5,259 சீட்டு பிஃபார்முக்கு இருந்திருக்கு போன வாட்டி. அதே போல் பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி எத்தனை காலேஜ் இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிஎஸ்சி நர்சிங் மேல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னா மேல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் மொத்தமாக எத்தனை காலேஜ்? அப்பா, அடேங்கப்பா, போன வருஷம் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்குறது தான் உங்கள்கிட்ட இதை எடுத்தாந்து காமிக்கிறதுலாம் நம்ம பெருமைப்படுறேன். போன வருஷம் அப்பா 66 காலேஜ், 74 காலேஜ் போன வருஷம் பிஎஸ்சி மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு 308 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு போன வருஷம். ரவுண்டு 2ல் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்கில். பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1, 2, 3 அப்பா, இதுக்கு ஏகப்பட்டது இருக்கும். நர்சிங் ஃபீமேலுக்கெல்லாம் வந்து சொல்லவே வேணாம். சீட்டு எப்போவுமே வருஷம் ரொம்ப கூடவே இருக்கும். காலேஜும் இங்கே ரொம்ப அதிகம் தான். நர்சிங்க்கு வந்து ஃபீமேல் தானே அதிகமாக படிப்பாங்க. பாருங்கள், இப்போ இது 108, 110 ஆயா காலேஜ் அப்படியே சொல்ல எவ்வளோ காலேஜ் இருக்குது பாருங்களேன். இதில் எவ்வளோ சீட் இருக்குங்கிற பார்க்குறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். 200 காலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எப்பப்பப்பப்பப்பா, நர்சிங் ஃபீமேல் கோர்ஸு சீட்டு கட்டாயமாக கிடைக்கும். பயப்படவே வேண்டியதில்லை. அப்பா, போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 8,661 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு இருந்திருக்குங்க. பார்த்துங்க, ஃபீமேல்லாம் கவலையே பட வேணாம், சீட்டு கட்டாயமாக கிடைக்கும். யோசிக்க வேண்டியதில்லை. பிபிடி கோர்ஸ் பாருங்கள். பிபிடி கோர்ஸு போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கிட்டத்தட்ட எவ்வளோ காலேஜஸில் சீட் அவைலபிலிட்டியாக இருந்திருக்கு? போன வருஷம் 49 காலேஜில் சீட் இருந்திருக்கு. பிபிடி கோர்ஸுக்கு 1,967 சீட்டு. ஃபிசியோதெரப்பி 1,967 சீட்டு வந்து அவைலபிலிட்டியாக இருந்திருக்கு. பிஓடி கோர்ஸுக்கு போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 380 சீட்டு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருந்திருக்கு. 9 காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருந்திருக்கு போன வருஷம். இப்போ இந்த 34 பேஜையும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ மாணவர்கள் இந்த பிடிஎஃப் இன்னொரு வாட்டி பாருங்கள். இதிலேயே உங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்கும். அதனால் வரக்கூடிய அக்டோபர் எப்போ 4ஆம் தேதியோ இல்லை 5ஆம் தேதியோ 4ஆம் தேதிக்குள்ளே மாணவர்கள் எல்லாருமே இந்த 1வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்க எல்லாருமே போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். 27ஆம் தேதி என்ன காலேஜ்னு தெரிஞ்சிடும். 27ஆம் தேதி என்ன காலேஜ்னு தெரியுதுல. தெரிஞ்சதுக்கப்புறம் 28ஆம் தேதி அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அந்த அலாட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க 4ஆம் தேதிக்குள்ளே போய் காலேஜில் சேரணும். 4ஆம் தேதி சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 5ஆம் தேதி நமக்கு அவங்க சேர்ந்ததெல்லாம் போக மிச்சம் எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இதே போல் உங்களுக்கு அந்த நமக்கு வந்து ரவுண்டு 2ல் இந்த மாணவர்களுக்கான அந்த மறுபடியும் அவங்களுக்கு வந்து எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ரவுண்டு 2A சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகளும் ஒரே அட்டவணையில் வெளியாகும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். சரியா? வேறு எதுவும் கேள்வி இருக்கா? கமெண்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.